ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் டாஸ்க் முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்ருதீன் விக்ரம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதியும் நம்ம சாண்ட்ரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க, சரி இவ்வளோ நாள் இவங்க கூட பழகுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இது கேம், இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ. ஒன்லி கேம் மட்டும் விளையாடு. உனக்கு நம்ம நல்லது தான் சொல்கிறேன். நீ வந்து கேம் விளையாடினா நல்லாயிருக்கும். அவன்கிட்ட போகவே போகாத. இனிமேல் அவனை சட்டை கூட பண்ணாத. நீ மாட்டும் உன் கேம் ஆடு, ஃப்ரீயாக இருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சி பண்ணுற அட்வைஸாக சொல்கிறேன். இதோட இந்த இதுவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிரு. வெளில போயிட்டு உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். வேணாம், இந்த மாதிரி பர்சன் வேணான்றாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இப்போலாம் அவனை பார்த்தோன்னே பயமாக இருக்குது. அவன் பண்ண அந்த ஆட்டிடியூட் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்றாங்க. அது சாண்ட்ரா சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் இல்லை, அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே பயமாக தான் இருக்குது. அவன் பண்ண அந்த வேலையை பார்த்துட்டு உண்மையாகவே எல்லாருமே நாங்கள் பயந்துட்டோம். வேறு ஏதாவது எதுனா ஆக்ரோஷத்தில் எதாவது பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பாரு, அப்போ வெளியில் போனால் இப்போயோ உனக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வைஸ் கேட்டு இதுக்கப்புறமா தான் பார்வதி திருந்தி இப்போ கமருதீன் பக்கம் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.